கடலில் வந்து கரவலை இழுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. எந்த நேரம் மீனை கொண்டு வந்தாலும் எடுக்கக்கூடிய மாதிரி மீன். இந்த நாள் என்ன போகும்? என்ன 1600 கிலோ. 5 லிட்டர் 6 லிட்டர் எண்ணெயில் நாங்கள் சூட குளிச்சிடலாம். இப்போ எத்தனை லிட்டர் முடியும்? கல்கத்தாலேருந்து தானே வர இந்தியன் ரோடுக்காரு. அவங்க திருந்த மாட்டாங்க. சான்ஸ் இல்லை. இது என்ன கருவாடு போடுறீங்களா? சமாட்டியரா? சூடு எல்லாம் விலையை 200 ரூபால காணுங்க. நாப்பா போட வைக்கிறாங்க. எவ்வளோ மீன் வந்து துடிக்குதுண்டு. 110 ரூபா 120 ரூபா. என்ன அரிசி? இந்த அரசாங்கத்தில் கையில் எப்போ வந்ததோ அந்த ஆட்சி அவ்வளோ சரிப்பா. எப்போ அவங்க இல்லாமல் போனாங்க. வணக்கம் மக்களே, கிட்டத்தட்ட வந்து 2 கிழமைக்கு மேலே வந்து வீடியோ போடலாம் போச்சுது. உண்மையிலேயே வந்து காய்ச்சல் இருந்து இப்போ தான் வந்திருக்கிறேன். உண்மையிலேயே நான் காய்ச்சல் இருக்க நேரம் நிறைய உறவுகள் வந்து விசாரிக்கவே, நேரடியாக தொடர்படுத்தவே, நேரடியாக பார்த்து விசாரிக்கவே உண்மையிலே எல்லா உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் வந்து முல்லைத்தீவு கடற்கரையில் நிற்கிறேன். அதாவது முல்லைத்தீவு கடற்கரையில் வந்து மீனவர்கள் வந்து தொழிலுக்கு போயிருக்கணும், சில பேர் வந்து கொண்டு இருக்கணும். இன்றைக்கு அவையோட தொழில் நிலவரங்கள் என்ன, எப்படியான தொழிலை செய்யணும், மீன்கள் படுதா படலையா, அவையோட கடல் நிலவரங்கள் சம்பந்தமாக, மீன் நிலவரங்கள் சம்பந்தமாக வந்து நான் உங்களுக்கு பதிவிட போகிறேன். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக தான் இது அமைய போது. வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். பாருங்கள் எப்படி கடல் அடிக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், போட்டுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் சில போட்டுகள் வந்து தொழிலுக்கு போனதாம். அது வந்து எப்படியும் வர்றதுக்கு வந்து மதியம் 2 மணி ஆகும் சொல்லி சொன்னவிய. பாருங்கள் எல்லாம் நிற்கிது வந்து போட்டுகள். இப்போ இந்த போட்டு தான் இப்போ வந்தது. எல்லாம் இன்ஜின் எல்லாம் கலட்டி நம்ம பாருங்க. என்ன மாதிரி என்ன அப்படி சுவங்கள் என்ன மீன்கள் என்ன மாதிரி பாடல் நடக்குதோ இல்லை என்ன என்னத்துக்கா கடல் அடி என்ன காத்துக்கா நம்ம என்ன ஐயா என்ன அப்போ ஆக்க என்ன போகிற குறைவா இப்போ மீன் இல்லைன்னா போகிறது குறைவு தானே, நஷ்டம் இல்லை. என்ன செலவுக்கு வராது என்ன அதோட விலையும் குறைவு. மீன்கள் என்ன விலை போகுது மீன்கள்? இப்போ மீன்கள் எல்லாம் சரி சரி. அப்போ என்ன மதியம் பெற மாட்டா போட்டுவல் போன போட்டுவல் மதியம் வரும் என்ன? இப்போ மீன் விலை காத்துண்டபடியாக மீன் விலை குறைவு காற்று அதோட விலை சரிவு செலவு கட்டுப்படியாக இன்னைக்கே காணாது என்ன? எங்கட அரசாங்கம்மா எங்கட அரசாங்கத்தாங்க கண்ணுலையே காண்றல்லையே. என்ன மீன்கள் இப்போ படகுது? அப்போ மீன் சூடு, மஞ்சள் சூடு, அதுதான் சூடு எல்லாம் விலையாயிட்டு. விலை இல்லை 300-200 ரூபா போதாகும். அப்படி 200 ரூபால காடுங்க. நாப்பா போட வைக்கிறாங்க. இப்போ அப்படி குறைஞ்சிட்டு அவ்வளோது போட்டோ எடுங்க. மீன்கள் நீ உங்களோட தொழில் நிலவரங்களை விளங்கப்படுத்தத்தானே வேணும். கணவர் தெரியாது என்னையா? அதான் மெயின் பிரச்சனை. ஒன்று விலைச்சரிவு, மற்றது எண்ணெய்கள் வெளியேற்றம். அதால் கட்டுப்படியாகுது. இந்த தொழில்நுட்பம் 500 ரூபா வித்த மீனெல்லாம் 200 ரூபா கேட்குறாங்க. 200 ரூபா வித்த மீனெல்லாம் 50 ரூபா கேட்குறாங்க. அதால் ஒன்றும் சரி வராது. இப்போ தொழில் இப்போ எத்தனை மாதப்புறம் சீராகும்? சீராகும் ஒன்றும் இல்லை. இதுதான் இப்போ 10ஆம் மாதம் வரைக்கும் இப்படி தான் ஓடுது. காற்று தான் நிற்கும். அதுக்கப்புறம் தான் வாழைக்காற்று மாறும். மீன் வந்து தெரிந்தானே 4 பக்கத்தாலையும் மீன்கள் வர்ற வழியால் மீன் குறைவாக இருக்குமே. எங்கடா மீனுக்கு ஏற்ற விலை அதானே என்ன இருந்தால் நம்பி ஓடி எதுவும் செய்யலாமே என்ன? இப்போ அங்கே கொழம்புக்கு நீங்கள் ஏற்றுனா கூட என்ன? கொழம்புலையும் இதே தான், கொழம்பு விலை தான் சொல்கிறேன். இங்கே இருந்து கொழம்புக்கு தான் அடிக்கிறாங்க. அங்கே அவங்க விற்று அனுப்பி விட்றாங்க. இங்கே பார்த்தா ஐஸ் காசு இல்லாமல் வருது. அண்ணா எத்தனை அதுக்கு ஒரே காரணம் அரசாங்கம் வந்து நல்ல கம்பெனியில் திறந்து
மீனை இதோடும் அவங்கள ஏற்றுமதி செய்யறதுக்குரிய இதை செய்யும். அதான் இப்போ அங்கே ஜாழ்ப்பாணத்திலே பிரச்சனை போய்க்கொண்டு தானே இருக்குது இந்த கடல் தொழில் பிரச்சனை இன்னும் அதே சீராக இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கல்ல சீராமணி அப்படியே எந்த நேரம் மீனை கொண்டு வந்தாலும் எடுக்கக்கூடிய மாதிரி மீன் கொள்வன செய்கிற கொம்பனிகள் இருக்கும். கொம்பனிகள் இருந்தால் தொழில் செய்வாங்க. இது பாடி இதுகளில் வந்து நம்ப இல்லாது. ஒரு நாளைக்கு ஒரு விலை போகும். அது சரியா ஒரு 10 கிலோ மீன் கூட வந்துட்டா விலை குறைஞ்சி. இது என்ன மீன் ஐயா? என்ன மீன் இது? இது அறுப்புல. நேற்று போனவங்கள்ட்ட தான் வந்து. நேற்று எத்தனை மணிக்கு என்ன போனீங்க? 5 மணிக்கு போனோம். 5 மணிக்கு போயிட்டு இப்போ இன்றைக்கு என்ன டைம்? 8 மணி ஆகுது தானே? 6 மணிக்கு போய் இதுதான் அடுத்தது புரியல. பெரிய மீன் ஒன்று இருக்குது. வேற மீன் இல்லையா? இது 240. ஓ யோ யோ ஓ யோ யோ ஓ யோ ஓ யோ ஹோட்டல் இருக்கு. ஓ யோ யோ அல்ல அங்க போடுவா. நீங்கள கொஞ்சம் கடையா அம்ரி டா ஏலி டா ஏலி ரெண்டு போட்டு தான் தொல்லு போகுது. இப்போ 2 போகுது. அப்போ 2 தான் போகுது. மீன் பாடு குறைவு, அதோட இதுவும் குறைவு, விலையை இப்போ அதால் 5 போட்டில் இப்போ 2 போட்டு தான் அனுப்புகிறோம். 2 போட்டு தான் அனுப்புகிறோம். இந்த உங்கள் பாருங்க போட்டை பாருங்கள் எல்லாம் கவுட்டை ஓடி கிடக்குது. இப்போ பெருசாக தொழில் இல்லை. இப்போ அவைய நிறைய கஷ்டப்படினா பார்ப்போம். மீனை விலை இல்லை. விலை இருந்தால் பரவாயில்ல. 5 போட்டும் ஓடுனா வந்தாலும் பெரிய யோசனமாக இருக்கும். இது என்ன இதே கிட்ட வாடியா? பாருங்க ஐயாவோட வாடிக்கை பாருங்க எல்லாம் அப்படியே இருக்குது. இருந்தால் எல்லாம் மீனாக கிடக்கும். பாப்பா பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வா. என்னடா போட்டு போட்டு கொண்டு வரீங்க? ஒரு கிலோ வந்து 2,000 மேலே வரும். மீன்கள் போட்டுருக்கு. சொல்லுங்க என்ன மீன் இது? சூர மீன் எவ்வளோ போகுது கிலோ? இப்போ 700 ரூபா கிலோ. மீன் புரிய போயிடுது. மற்றது என்ன வர இருக்குது? சிம்பிள் என்ன மஞ்சள் சூரிய இருக்குது. டூனா பிடிச்சிட்டு வாங்க வெளிநாட்டு வைங்க. அதான் இந்த மீன். எல்லாம் இப்போ இந்தியான் மீனோ? ஏன்னா நாங்கள் இன்றைக்கு பிடிக்கிட்டு நாளைக்கு இன்றைக்கு விற்கிறதுக்காக நேற்று எடுத்துதா? கால் இருக்கு. இந்த நாள் என்ன இதில் போகுது? இது என்ன 1600 ரூபாண்ணா கிலோ. இதெல்லாம் சூடன்னு இப்போ நல்லா மெலிஞ்சிட்டாமா? போமாண்ணா இந்த இதுவும் சூடாக சூட இல்லாமல் இப்போ என்ன காத்தண்டபடியா கொஞ்சம் ஓட்டம் இல்லையோ? அப்படியோ காற்று இல்லை அப்படின்னா மீன்கள் கொஞ்சம் பறவை குறையும்ண்ணா. பறவை மீன்கள் சென்டில் இவ்வளோ கூடையும் போகும். அதனால் இவ்வளோ மீன் கிடைக்கிற கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் இப்போ மீன்கள் கொஞ்சம் நல்லா 1200 ரூபா. இது என்ன கருவாடு போடுறீங்களா? பாருங்க கடல் வந்து அப்படி அடிக்குதுன்னு சொல்லி. அதில் ஒரு போட் ஒன்று வந்து கொண்டு இருப்பாரு. அதான் வந்து கொண்டு இருப்பாருங்க போட் ஒன்று. இப்படி தான் வந்து கொண்டு இருக்குது. இப்போ அதாவது சில பேர் வந்து நேற்று போயிட்டு இன்றைக்கு வந்து மதியம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போவும் கொஞ்சம் பேர் வந்து கொண்டிருக்கேன் பாருங்க. எல்லாம் வந்து கொண்டு போட்டு கொண்டு
அந்த கடல் வந்து அடியை பார்த்து தான் வந்து பாருங்க அதில் தெரியுது போட் வந்து கடல் வந்து இங்கே அதில் அதிலே வந்து பெருசாக அடிக்காட்டி வந்து போட்டை கொண்டு ஏற்றி மேலே கொண்டு வைக்கணும் பாருங்க அந்த அதான் போய்க்கொண்டிருக்கணும் திரும்பி பாருங்க அந்த போட்டை அப்படி ஏற்றி நம்ம பாருங்க அந்த போட்டை ஏற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் பாருங்க வந்து ஏற்றியெல்லாம் போச்சுது பாருங்க போட்டை கொண்டு வரணும் எவ்வளோ வேகமாக வந்து ஏற்றிருக்கணும் பாட்டு வேகமாக கொண்டு வந்து ஏற்றிட்டாரா வேகமாக கொண்டு வந்து ஏற்றிருக்காரா இதில் இப்போ வந்த போட்டு இது வந்து விலை வந்து தெரிஞ்சு கொண்டு இருக்கணும் மீன்கள் வந்து பட்டு குறைவாக இருக்குது பாருங்க விலை தெரிஞ்சு கொண்டு தொழில் வந்து பயங்கர குறைவாக இருக்குது என்னய்யா வேலை தருகிறீங்க போல இருக்கு ஐயா பக்கப்படுறீங்க போல சின்ன சின்ன மீன்கள் தான் வந்துடும் பயங்கர பயங்கர கஷ்டமாக இருக்குன்னா அவைகளுக்கு எண்ணெய் காசு கூட இல்லைன்னா இப்போ கடல் அடியும் அதை விட மீன்களும் பெருசாக மீன் காடை இல்லைன்னா இப்போ இதுக்கே டைம் போயிடும் வேணா கூலி கொடுக்கணும் சரி இது நான் உங்களோட சொந்த படகு தானே சமாட்டியரா கொடுத்துட்டு பேசாம எல்லாத்தையும் சுருட்டி காட்டிட்டு இருக்க வேண்டியதா அதுதானே ஆனா உண்டண்ணா தொழில் நல்லா பாய்ச்சுதென்றால் பாரு அவ்வளவுதான் போகிறதுக்கு என்ன வர்றதுக்கும் என்ன அப்போ அதில் மீன் படாட்டி அவ்வளவுதான் கதை சரி ஒன்றும் இல்லை ஒரு அடி மீன் பாட்டியும் காசு வைப்பேன் 1000 ரூபா அதான் எனக்கு தெரியல நான் கேட்டே கிடையாது பாட்டில் கேட்டே கிடையாது இது என்ன மீன் அங்கள் உயிரோட தான் நிற்குது என்ன உயிரோட இருக்குது காரெல்லாம் பொரியலுக்கு நல்லா இருக்கு மேன சொதைக்கியோ 20 லிட்டர் எண்ணெய்க்கு 5000 ரூபா வேணும் 20 லிட்டர் விலை கூட வச்சு கொடுத்தாதான் இவர் சொல்லி கொண்டிருக்காரு வடிவா சொல்லுங்க உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க வடிவா கதை எத்தனை மரிசி எத்தனை பொஞ்சாண்டு வேணும் 6 ரணில் அதான் கேட்கணும் வெறுங்கட இடம் இல்லை இங்கோ அவட்டுக்களை என்ன மாதிரி நிலைமை கூட இழப்பாடு என்ன அரிசிக்கு வழி இல்லை 1 கிலோ அரிசி வாங்கினா 150 ரூபா வேணும் 150 270 310 சரி ஏன் போய் சொல்லு ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு விலை சரியா அரிசி வேண்டி இருக்கீங்களா என்ன இருக்கு வாங்கிக்கிறீங்க 270 310 110 ரூபா 120 ரூபா என்ன அரிசி வெள்ளி அரிசி இந்த முல்லைத்தீவுல இல்லை அரிசி 300 ரூபா 310 ரூபா அந்த அந்த இந்த கதையை சொல்லுங்க நீங்க கதையை சொல்லுங்க 270 ரூபா மற்ற வேற குடும்பம் இருக்கு அவன் இங்க குடும்பம் இருந்துச்சோ இல்லையோ சமைச்சு சாப்பிடுறாரா நீங்க சமைச்சு சாப்பிட்டீங்களா இங்க நீங்க நானும் சமைச்சு சாப்பிட்டு அரிசி வேற இங்க இருக்கேன் உயிரோட இருக்கிறேன்
சரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டா உங்களுக்கு அது அரிசி ரவையில் இதென்ன அந்த இதுகள் வண்டுகள் அது இல்லை இது வந்து கடல்ல என்ன அது இதுவும் பழைய கடிக்கும் ஆ ராம கடியன்னு சொல்கிறேன் போடு சின்ன கனவா என்ன அது இது கோவலங்கடம் இந்த வளை பின்னரமேத்தி விடிய போவீங்களோ விடியப்புறம் போகிறேன் 3 மணிக்கு போவேன் ஆ 3-4 மணிக்கு போவேன் இந்த வேலை கொண்டு போனால் நானே போவான் வேணும் ஒரு சூரம் இருந்தால் ஒரு ஆள் ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் வேலை போச்சுன்னா இப்போ மீன் போட்டு அடிச்சு போட்டு வருஷம் முடிய முறுக்கா மீன் படுவோம் அந்த மீனுக்கு போட்டு போட்டு வளர்ந்து வளர்த்துட்டு பட்டு தான் வணக்கமா டெக்டரில் வந்து கரவலை இழுத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க என்ன மாதிரி என்ன இதை எப்போ வளர்த்தனீங்க இப்போ தான் எத்தனை மணியா வளர்த்த முடியா இப்போ 9:30 ஆ கூட தூரம் போட்டீங்க சரி சரியா இல்லை இப்போ என்ன கிட்ட வர டெக்டரில் இப்போ இழுப்பீங்களோ ஆ ஆ ஆ பாருங்க டெக்டரில் இழுத்த போயினேன் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து டெக்டரில் வந்து கரவலை இழுத்து கொண்டிருக்கணும் பாருங்கள் இது கொஞ்சம் பேர் வந்து கடல் தொழிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் இப்போ இது ஒரு சைடில் வந்து ஃபுல்லாகவே கரவலை இழுத்துட்டு அங்கிட்டு அதாவது இங்கே வந்து ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் இல்லாட்டி 1-2 மணித்தியாலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆக்களுக்கு அந்த கொடுத்துருக்கணும் அந்த இடத்தை அப்போ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து இழுத்து மீனாக எடுத்து கொண்டுருக்கேன் கரவலை இழுத்து கொண்டுருக்கேன் இதில் ஒரு டெக்டர் 2 நிற்குது அங்கால வந்து இன்னும் ஒரு 2 டெக்டர் நிற்குது இப்போ ஒரு கரவலை இழுத்துருக்கணும் அதில் பார்ப்போம் கிட்ட போய் பார்ப்போம் என்ன பண்ணிக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க கரவலை இழுத்து முடிஞ்சது வந்து இப்போ வந்து மீன் வந்து தெரிஞ்சு கொண்டிருக்கணும் ஒவ்வொரு மீனையும் வந்து பிரித்து தெரிஞ்சு கொண்டிருக்கணும் அதை உங்களுக்கு கிட்ட கொண்டு காட்டுறேன் பாருங்க அப்படி இருக்கு நிறைய பேர் வந்து நிற்கணும் அதாவது கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து ஒவ்வொரு ஆளுக்கு பிரித்து கொடுத்துருக்கணும் இந்த பகுதியை இப்போ அவர்கள் ஒரு ஆக்கள் அழுத்த முடிய வந்து அடுத்த வந்து இதை திருப்பி வந்து கரவலை போட்டு ஒழிப்பினோம் இங்கே வந்து பெரும்பாலும் வந்து டெக்டர்களில் தான் வந்து இந்த கரவலை வந்து இழுத்து கொண்டிருக்கணும் சில பேர் வந்து சில இடங்களில் வந்து கையாலேயே வந்து கரவலை இழுப்பினோம் இந்த கள்ளப்பாடு பிரதேசத்தில் வந்து டெக்டரில் வந்து இழுக்கணும் நான் கிட்ட கொண்டு காட்டுறேன் பாருங்க சின்ன சின்ன மீன் விளைஞ்சலை தூக்கி கொண்டு வரீங்க எவ்வளோ மீன் வந்து துடிக்குதுண்டு இதில் வந்து வேற வந்து எடுத்து மேலே போட்டு காயப்படினோம் பாருங்க போகுதானே என்ன காற்று கண்டபடியாவோ
ஆ என்ன லைட் போட்டு மீன் பிடிக்கிறாங்கண்டா. அதால இப்போ எல்லா தொழிலும் பெரும்பாலும் பாதிக்கப்படுது என்ன. இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் வந்து இது வந்து அந்த கரவலை இழுக்கிறதுக்கு முதல் போட்டு அந்த கடலுக்குள்ளே போட்டு முதல் இழுக்கிற அந்த கயிறுகள் வந்து வச்சுருக்கணும் பாருங்க. இதில் தான் இங்கே பாருங்க அப்போ டெக்டர்களை கூட நிற்குதுன்னு அடுத்த 2 டெக்டர் இழுத்து வந்து வருதாங்க. இது எப்போ போயிட்டு வந்த நீங்கள் நேற்று பிடியப்புறம் 2 மணிக்கு போனோம். 2 மணிக்கு போயிட்டு இப்போ 8 மணிக்கு வந்தாங்க கரையை. என்ன மாதிரி தொழில் நிலவரங்கள் அப்படி இருக்குது? 4000 ரூபா என்ன காசு செலவு. மீன் வித்தது வந்து 2800. சரி தான் வாழ்க்கை நேற்று 2000 ரூபாய்க்கு மீன் விற்று 3000 என்ன காசு. என்ன என்னத்துக்காக அது இப்படி நடக்குது? கடல் வளம் அழிஞ்சு கொண்டு போகுது. என்ன பிரச்சனைடா இந்த லைட் வச்சு மீன் பிடிக்கிற சுருக்கு வேலை. அது ஆறாக பிடிக்கணும். லைட்டை வச்சா இந்த கொக்குலா பக்கத்தாலேயும் மாத்திரம் பக்கத்தாலேயும் அதை செய்யணும். அது நாங்கள் பாதிக்க போற சிறு தொழில் வெல தொழிலாளி காலகாலமா வெல தொழில் அந்த நாள்ல செய்து கொண்டாங்க. நாங்கள் செய்து கொண்டோம். வெல தொழில் கொண்டு இல்லாம கிடக்குது. லைட் வச்சு மீன் பிடிக்கிறது. லைட் வச்ச உடனே இந்த சின்ன மீன் பெரிய மீன் எல்லாம் வந்து நம்ம சுருக்கி கொண்டு போறாங்க. சுருக்கி கொண்டு போய் பெரிய மீன் எடுத்து போட்டு சின்ன செத்து முடிய எல்லாம் விட்டுறாங்க. போகும் சூடை எல்லாம் இப்ப சூட படுற சீசன். எவ்வளவு போகுதா சூட விலை? சூட வந்து இப்ப 300 ரூபா போகுது. ஆனா சூட இல்ல. விலையாண்டா நல்லா இருக்குமே. அதான் உழைக்கிறாங்க சிறு தொழில் பெருவெல்லாம் சூட விலை. அதுதானே என்ன சூட விலை. இப்ப சூட விலை இல்லாத நாங்க அந்த விலை இந்த விலையில கொண்டு வரோம். ஒன்றுமே பிரயோசனம் இல்லை. கடத்தொழில முந்தைய ஒரு காலத்துல கடத்தொழில் அதெல்லாம் உழைப்பு. 2009க்கு முதல்ல சொல்றீங்க. இந்த அரசாங்கத்தின் கையில எப்போ வந்ததோ அந்த ஆட்சி அவ்வளவு சரிதான். எப்போ அவங்க இல்லாம போறாங்களோ அண்டையில இருந்து எங்களுக்கு எல்லா அதிகாரிகளும் அவங்களோட இருக்கிறாங்க. அதுதான் தனப்பட்ட தொழில் செய்யறாங்களோ கதைக்கிறான். வெளியில கேட்பாங்க நாங்க நிப்பாட்ட போறோம் இப்படியாண்டி இல்லை. அவங்களோட சேர்ந்து பாட்டி வைக்கிறதும் சேராயம் பிடிக்கிறதும் காசை லஞ்சம் வாங்குறதும் கஷ்டப்படுறோம். நான் அதுதானே நாங்கள் முந்தி 17-18 வயசுல எல்லாம் 5 லிட்டர் 6 லிட்டர் எண்ணெயில நாங்க சூட தொழிற்சேரணும். இப்ப எத்தனை லிட்டர் முடியும்? 35 லிட்டர் 20 லிட்டருக்கு போகணும் சூட பிடிக்கிறோம். எத்தனை பாகம் மட்டும் தானே சொல்ற கடல்ல? 25 பாகம் 26 பாகத்துக்கு போகணும் சூட பிடிக்கிறோம். 6-7 பாகத்துக்குள்ள சூட பிடிக்கிறோம். இப்ப கொண்டு லைட்டை வச்சு ஆளியில விட்டுட்டாங்க சூட. சரி, அதனால தொழிலும் பட்டு வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்ல மீன்களும் வருது இல்லையா? நல்ல மீன். அதால இல்லாம பக்கத்தாலையும் அடிதான் விழுகுது. எல்லாமே நிறைய கஞ்சல் தான் வருது பாருங்க. சின்ன சின்ன மீன்கள் தான் வந்திருக்கு. அது நீ எங்க உங்களோட போட்டு கரைக்கே காணா போல இருக்கு. எல்லாமே கஞ்சல் தான் இருக்கு. கஞ்சலா தான் இருக்குது. கஞ்சல் தான். இப்ப கடல்ல கஞ்சல் தான் இருக்கு. மீன் இல்ல. அவன் தலைமுறைக்கு மீன் கல்கத்தாக்கு போயிட்டா. கல்கத்தால மீன் தெரியாது. அவன் கல்கத்தால இருந்தா வர இந்தியன் ரோடக்காரன். அவங்க திருந்த மாட்டாங்க. சான்ஸ் இல்ல. ஒரு தரம் திருந்துறதுக்கு சான்ஸ் கிடையாது. எங்கடையில திருந்தாது. அவங்களும் திருந்த மாட்டாங்க. சிங்களாக்களும் திருந்த மாட்டாங்க. கடல்ல ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போ அவன் காலப்பகுதியில படங்குறி தான் பார்க்கணும். 2 நாள் பேங்க்ல லோன் போட்டாது எடுத்து கொடுக்கணும். அதானே இப்படி தொழில் செய்வது என்ன பெரிய என்ன இப்ப வீணுக்கு தான் நாங்கள் தொழில் வச்சு சும்மா பிடிங்கி கொடுத்துருக்கோம். ஐயாண்ட போய் உழைச்சா 3000 மண்ணை காசு. சூட சாலையெல்லாம் நல்ல விலை போறதானே. இப்ப என்ன மாதிரி விலையா போனாலும் இப்ப இங்க மீன் படுற காலத்துல கொழும்புல மீன் விலை கூட விட்டுவாங்க. எங்கிட்ட இப்ப என்ன செய்யறாங்கன்னா அந்த சுருக்குலக்கார லைட்டை போட்டு சுருக்கு போட்டு மீனை லைட்டுக்கு மீன் அணையுதுதான். லைட்டுக்கு மீன் அணைஞ்சவங்க அதை லைட்டுக்கு சின்ன கண் விலையை போட்டு வளைச்சு போட்டு
நாங்கள் இதுல போய் 10 கிலோ பிடிச்சி கொண்டு நாங்க கொடுக்குறதுக்கு அவன் 1000 கிலோ 2000 கிலோ அள்ளி கொழும்பு போயிருமாரு. அப்புறமே அது கொழும்பு போயிடும். போனா எங்கட மீன் போற கிடையாது, அவன் மீன் அங்க கிடக்கும். அவன் மீன் 100 ரூபா போச்சுன்னா எங்கட மீன் 50 ரூபாய்க்கு போவான். சரியா? அப்ப அந்த இதால இப்ப கொழும்பு மார்க்கெட்டுக்கு மீன் போடுற இல்ல, ஒரு சொதி ஒரு சோறு அவ்வளவுதான். இல்லாட்டி ஒரு பொரியல், ஒரு பழஞ்சோறு, இல்லாட்டி புளியானம், இல்லாட்டி புளியானம், பழங்கஞ்சி. விடிய சாப்பாடு இல்லாதான் பிள்ளையார் பள்ளிக்கூடமே போகுது, உங்களுக்கு தெரியாது. வழங்குதா? இனி வேற போட்டோல் வேற மாதிரி தூண்டிக்கு போயிருக்காங்க வருவாங்க. எப்படி பின்னரமாகுமா? பின்னர் 3 மணியா ஆகும் என்ன? சரி, சந்திப்போம். வேற என்ன? சரி உறவுகளை, இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இன்னும் ஒரு காணொலியோடு இன்னும் ஒரு பகுதியில் வந்து சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களின் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.